கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மீசா அப்படிங்கிற ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். வந்துட்டு மலையாளத்தில் வந்துட்டு ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் வந்துட்டு இப்போ அது செப்டம்பர் 12 அப்படிங்கிற இந்த டேட்டில் வந்துட்டு இந்த படம் வந்து சன்நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. லைக் ப்ரீமியர் பண்ணியிருக்கிறாங்க தமிழில். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்துட்டு 8.8 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம். பார்க்காதவங்க வந்துட்டு தமிழ்ல இருக்குது, சன்நெக்ஸ்ட் ஆப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்துட்டு திரும்ப எடிட் பண்ணலான்னு பார்க்கும்போது நிறைய விளாக் கிளிப்பிங் இருந்துச்சு. எல்லாம் டெலிட் பண்ணும்போது எதையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்க. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இது எப்போனா நைட்டு வந்துட்டு 4 மணிக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ விடிய காலமே தூங்க கூட இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட பற்றி நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3-4 விதமான கதை இதுக்குள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட கதையை எடுத்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு இந்த அப்பப்போ உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு போற மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ சிரிச்சாங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். பட் என்னோட லைஃப்லேயே வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் வந்துட்டு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் பேசுறதுக்கான காரணமே. இல்லை அப்படின்னா வந்துட்டு இது ஆல்ரெடி வந்தது தான். ஸோ தமிழ் டப்பில் வந்துட்டு பார்க்கணுமா அப்படின்னு பார்க்காம இருந்திருப்பேன். பட் நான் வல்லதில் பார்க்கல. பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ இதை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணமே வந்துட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கதை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறது. இப்போ அது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதாகுது. அது என்ன அப்படின்னா வந்துட்டு முதுகுல குத்திடுறாங்க. யாரு அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கதிர் அப்படிங்கிறவர் வந்துட்டு முதுகுல குத்திடுறாரு. அப்போ வந்துட்டு அவர் கம்பேக் கொடுக்கறதுக்காக போறாரான்னு கேட்டா கிடையாது. அவர் பாட்டு இருக்காரு, ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, ரிவெஞ்ச் எடுத்தாரா எடுக்கலையா அப்படிங்கிறது ஒரு ஜானர் போட்டுருவாடா. அப்படி ஒரு செக்ஷன் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மான் கறி இருக்குது தெரியுமா. ஸோ அந்த காட்டில் வந்துட்டு ஒரு மான், அந்த மானை வந்துட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் கதிர் அப்படிங்கிற கூப்பிடுறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து கூப்பிடுறாரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே என்ன நடக்க போதும் அப்படி நமக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு 2 பேரையும் கூப்பிட்டு அங்கே போயிட்டு ஒருத்தர் வேட்டையாடி கொண்டு வராங்க. இவங்க வந்துட்டு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட போகும்போது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அது வந்துட்டு படத்தை பாருங்க. அண்ட் அதை சாப்பிட்டாங்களா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஸோ அதோட ஃபன் ஃபேக்ட் என்ன, ஸோ அப்படிங்கிறதும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கதை மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த காட்டில் ஒரு சர்வைவல் ட்ராமா மாதிரியான ஒரு கதை தான் இந்த ஒரு படம். ஸோ இந்த காட்டில் வந்துட்டு இந்த வேட்டையாட போனாங்க தெரியுமா. இந்த வேட்டையாட போனவங்க வந்துட்டு ஒரு மானை சொல்லுவாங்க. அந்த மான் என்னது அப்படின்னா வந்துட்டு காட்டு தெய்வத்துக்காக நேர்ந்து விட்ட ஒரு மான். ஒரு கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த மான் தான் வந்துட்டு இவங்க சுட்டு சாப்பிடுவாங்க. அப்போ சுட்டு சாப்பிட போகும்போது வந்துட்டு ஒரு காட்டு தெய்வத்துக்கு நேர்ந்து விட்ட ஒரு மானை சுட்டு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறதா காட்டு தெய்வம் வந்துட்டு கோவப்பட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு ஜானர். இதை இப்படி கேட்டா வந்துட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுல வந்துட்டு ஒவ்வொரு ஜானர் மாதிரி இருக்கும். அது ஒரு செக்ஷன் கதை, இங்க ஒரு செக்ஷன் கதை, இங்க ஒரு செக்ஷன் கதை. இது அப்படி கிடையாது. இப்படி சுத்தி போயிட்டே இருக்கும்போது இங்க ஒரு கதை. நீங்க செப்பரேட்டா திங்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். மற்ற மாதிரி வந்துட்டு அந்த கதை வந்துட்டு டிராவல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்று நடந்துட்டு இருக்குது, இது ஒன்று நடந்துச்சு, இது நடக்க போகுது அப்படி மாதிரி. இந்த கீரல் அதுங்களோட அடையாளம், இங்க இருக்கிற யாரை அதுங்களோடது, வேற யாரும் இந்த எல்லைக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுங்கிற அறிவு. அண்ட் இந்த படம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கதிர் இருக்கார்ல, ஒரு செம்மையான ஒரு சூஸியான ஒரு ஆக்டருங்க. உண்மையை சொல்றேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவருடைய அந்த
கொணக்கொண்டக்காரி அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டை தான் ஃபர்ஸ்ட் டைம் டிவியில பார்த்தது. கோணக்கொண்டக்காரி குத்துற கண்ணால கொண்டுதான் போறாளே. ஸோ அந்த பாட்டுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து நிறைய படங்கள் நான் பார்த்தேனான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பிகில் படம். ஸோ பிகிலில் வந்துட்டு அவரோட அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அந்த ஆக்டிசம் நான் பார்த்தேன். ரொம்ப கோர் அப்படி மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஆடியோ லான்ச்சும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். மெர்சலில் அங்கே ஒரு 10வது ரோல் உட்காந்துருந்தேன். சர்க்காரில் விஜயனாக்கு பின்னாடி 2nd ரோல் உட்காந்துருந்தேன். இப்போது இங்கே விஜயனா கூட. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? சுழல் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பனா ரொம்ப. அண்ட் சுழல் பார்ட் 2. ஸோ செம்ம ஒரு இதுங்க. அதுவும் எப்படி அப்படின்னா வந்துட்டு இந்த கேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. நீங்கள் மலையாளம் படம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தெரியும். பிரம்மயுகம் படம் பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மம்முட்டி சார் வந்து ஒரு வில்லனிசமான சிரிப்பும் ஒரு நக்கலான ஒரு பார்வையும் பார்ப்பேன். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேயும் இல்லை பிசாசும் இல்லை, பட் பயம் இருக்கும். அது என்ன தெரியாது. அந்த படத்தை பாருங்க. அதே மாதிரி தான் இந்த படம். இங்க நண்பன் வந்துட்டு கதிருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அது இவருக்கு தெரியும். பட் இவர் அதுக்கு ரிவெஞ்ச் என்ன எடுக்க போறாரு அப்படி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அப்பப்போ ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இப்படியே பாப்பாரு பாருங்க. அது நம்மளையே அள்ளு விட்டுரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு இருக்குடி, உனக்கு அப்படியே படிக்கல, நீ பாரு அப்படி சொல்ற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு பார்க்கும்போதே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவர் ரொம்ப அடிபட்டிருக்காரு. இந்த வாழ்க்கையில வந்துட்டு நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு ஆப்படிக்கும் அப்படி மாதிரி இருந்துட்டு அங்கேயும் அதே கதை ஆப்படிக்கும். அதே செஷன்ல நான் ஒன்று சொல்றேன். சரி ரிவெஞ்ச் அடிப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல ஒரு கதை நடக்குங்க. நான் சொன்னேன் இல்லை, இந்த காட்டு தெய்வம் வந்து ரிவெஞ்ச் எடுக்குது அப்படின்ட்டு. அந்த காட்டு தெய்வம் ரிவெஞ்ச் எடுத்தது வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நான் தான் எல்லாம், என்னால எல்லாமே பண்ண முடியும், நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். நான் சொல்றதுதான் கரெக்ட். இப்போ வந்துட்டு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, பீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பீஸ் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. பீசஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த கட் பண்ணி அந்த பீஸாக வைக்கிறதா அது ஒன்றா. பீஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 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 இது ஒரு ஒரு ஹாப்பினஸ், அப்பா அப்படி மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பா பீஸாக இருக்கு, வைப்பா ஃப்ரீயாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேஷ் ரெஸ்டிங் பீஸாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஸ்டோரி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அது வந்துட்டு இங்கே கேட்டால் வந்துட்டு இவர் ஒரு கதை சொல்லுவார். கதை கிடையாது, வேற ஒரு கேரக்டர் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு என்னடா இது அப்படி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவரோட கேரக்டர் பண்ணுவார். அவரோட பேர் எனக்கு தெரியல, அதான் அவங்க ட்ரூ இங்கே உண்மையிலே நான் ஏன் சொல்லலை அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு கேரக்டரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் பார்க்கும்போது ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்மளுடைய பக்கத்து பசங்க இருக்காருல்ல சில கேரக்டர்ஸை பார்க்கும்போது வந்துட்டு மாமரன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மாமரன் படத்தில் வந்துட்டு அப்படி தான் இருக்கும் அவரோட கேரக்டர்ஸும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒருத்தரோட கேரக்டர்ஸும் இருக்குது. நான் தான் எல்லாம் நான் தான் அப்படி வந்துட்டு போயிட்டே இருப்பார். அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கடைசியில் பார்த்தா அவருக்கே அது அந்த அந்த ஒரு இது வந்து வினையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறேன். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்துட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு இந்த படத்தில் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். யாரு? கதிர். கதிர் அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சைக்கோ படம் இருக்குல்ல, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருந்தாரு, விஷ்ணு ஸ்டார் எடுத்திருந்தாரு, ப்ரொடியூஸாக எடுத்தாராங்க இருக்கல. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கடைசியில் அந்த அந்த வில்லன் வந்துட்டு சைக்கோ வந்துட்டு அந்த பாலத்தில் இருந்த அந்த ஒரு மலையிலேருந்து குதிப்பார் தெரியுமா? குதிக்கும் போது பூமிக்காயே என்னை அழைக்கிற மாதிரி பறந்து போறாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே குதிப்பார். ஸோ அந்த ஒரு சீன் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் ஒன்று அமையும். அப்போ வந்துட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு ஆனந்த கண்ணீரோட இந்த சிறுத்தை படத்தில் வர மாதிரி வந்துட்டு என் முகத்தில் சிரிப்பு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு என் மீசையை முறுக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த நம்ம இங்கே பார்க்கலாம். செம்மையாக கொண்டு போயிருந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அது அது எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு அது அந்த ஒரு இதை நீங்கள் ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இந்த படத்தை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணாதான் புரியும். இப்போ மதராசி படம் கூட வந்துட்டு கதையை கேட்கும்போது இதோ மாதிரி இருக்கும், பட் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், எஸ் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்து பாருங்கள். அப்படின்னா சன்னெக்ஸில் இருக்குது, ஆகா தமிழில் இருக்குது.
செக் பண்ணி பாருங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் காமிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா சில விஷயம் வந்து நடக்கிறதுக்கான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இங்கே நடந்திருக்குது. சிலர் இறப்பாங்கன்னு சொல்லி சில விஷயம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கள காணும். இறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இருக்காங்க. சிலர் நான் அவ்வளோதான், என் ஜோலி முடிஞ்சிச்சு, எனக்கு வயசாகிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தா துடுன்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. சிலர் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஒழுங்காக நடக்காத அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். இப்படி மாதிரி 3 விதமான கிளைமேக்ஸ் வந்துட்டு போஸ்ட் கிரெடிட்ஸில் காமிப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் அஃப்கோர்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. கிளைமேக்ஸ் வந்துட்டு அது இம்பேக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, பட் இருந்தாலும் வந்துட்டு அதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு ரிவெஞ்ச் ஃபேக்டராக கொண்டு வரதா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து எமோஷ்னலாக முடிச்சுட்டாங்க. எமோஷ்னல் ஃபேக்டராக வந்துட்டு காமிச்சு இப்படி தான் அவ்வளோதான் போ போதும் போ அப்படி மாதிரி முடிச்சது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் சுழல் படம் பார்த்தீங்க அப்படின்னா, சுழல் வெப்சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனில் அந்த பொண்ணும் பையனும் வந்துட்டு மலையிலேருந்து அந்த ஆற்றுல குதிச்சு அவங்க இறந்து கட்டி பிடிச்சி அது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த அந்த இறப்பை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அது அழுகையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சீன்ஸ் இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பெயினாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா சொல்லணும். நான் வெயிட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சா வந்து நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு மீன்ஸ் அதே மாதிரி நான் உங்கள் வருஷத்துக்கு இந்த சேனலுக்கு வந்துட்டு 5க்கு 4 கொடுக்கலாம். லைட்டாக ஸ்லோவாக போகும், சர்வைவல் த்ரில்லர். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட் பேக்கடாக இருக்குது. செக் இட். பாய்.